ஒரு சுத்தியலை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் விழுந்துச்சுன்னா பை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். பட் இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு ட்ரெண்டுனா என்னென்னு பார்த்துடணும். அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அந்த வகையில் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரின்றதை புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. அங்கிருந்து செல்லிங் கண்டினியூ ஆயிடுது. அந்த கேண்டில் முடியறதுக்குள்ளவே திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே வந்து செட்டில் ஆகிடுது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பையர் டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு பை கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அப்படின்றது மீனிங். பட் இதை மட்டுமே பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதில் என்ன ட்ரெண்டில் இருக்குது அண்ட் எந்த டைம் ஃப்ரேமில் அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அது ஹையர் லோவில் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை வரைக்கும் போயிருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தடில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ரேட். இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.